நம்ம இன்னைக்கு நேர்மாறல் எதிர்மாறல் இப்போ எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் இந்த நேர்மாறல் எதிர்மாறல் வந்துட்டு இருக்கோம். ஓகேவா? அந்த நேர்மாறல் எதிர்மாறல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா, ஒன்று அதிகரிக்கும் போது மற்றொன்று குறையும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்று குறையும். இன்னொன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஒன்று குறைஞ்சதுன்னா மற்றொன்று குறையும். அதுதான் இதனுடைய பேசிக். ஒன்று அதிகரிக்கும் போது மற்றொன்றும் அதிகரிக்கும். ஒன்று குறையும் போது மற்றொன்றும் குறையும். அது கொடுக்கப்பட்ட பின்னத்தை தலைகீழாக எழுத வேண்டும். இது நேர்மாறல். இப்ப ஒரு படி அரிசி 10 ரூபான்னு வச்சுக்காங்க. ஒரு படி அரிசி 10 ரூபாய். அதே 2 படி அரிசினா 20 ரூபா. ஒன்று அதிகரிக்கும் போது அந்த ஒண்ணுல இருந்து 2 அதிகரிக்குது. ஒரு கிலோ 10 ரூபான்னா 2 கிலோ 20 ரூபா. அதான் சொல்றான். ஒன்று அதிகரிக்கும் போது மற்றொன்று அதிகரிக்கும். ஒன்று குறையும் போது மற்றொன்று குறையும். அப்படின்னா கொடுக்கப்பட்ட பின்னத்தை தலைகீழாக எழுதணும். உங்க பின்னம் கொடுத்துருப்போம், அதை நம்ம எழுதணும். அது தலைகீழா எழுதணும். அதான் ரூல்ஸ். அதே எதிர்மாறல், ஒன்று அதிகரித்து மற்றொன்று குறைந்தால் அது மோர் அண்ட் மோர், லெஸ் அண்ட் லெஸ்ன்னு சொல்லுவோம். இது மோர் அண்ட் லெஸ், லெஸ் அண்ட் மோர். புரியுதா? இதுக்கும் அதுக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிக்காங்க. ரைட். இப்ப பாருங்க, கணக்கு போட்டு வரேன். இந்த எதிர்மாறல் அப்படின்னா அந்த இருக்கிற பின்னத்தை அப்படியே எழுதியிருக்கணும். இந்த நேர்மாறல் அப்படின்னா கொடுக்கப்பட்ட பின்னத்தை தலைகீழா எழுதணும். ரைட். இப்போ ஒரு கணக்கு எக்ஸாம்பிள்ஸ். 20 ஆட்கள், எத்தனை பேரு? 20 பேர். 20 ஆட்கள் 56 மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்ட 6 நாட்கள் ஆகிறது. 20 பேரு 56 மீட்டர் நீளமுள்ள ஒரு செவுத்து கட்டுறதுக்கு 6 நாள் ஆச்சு. அது ஒரு என்ஜினியருடைய கணக்கு. ரைட். அடுத்து 35 ஆட்கள், 35 பேர் 3 நாட்களில் வேலை செய்தால் எவ்வளவு நீளமான சொத்தை கட்டுவாங்க? இதுதான் நமக்கு கொஸ்டின். 20 பேரு 56 நீளமுள்ள சுவரை கட்ட 6 நாள் ஆகிறதுனால் 35 பேரு 3 நாள் கட்டினா எவ்வளவு சுவரை கட்டுவாங்க? ஓகேவா? இப்ப கணக்கு பார்ப்போமா? இது மாதிரி இருந்துச்சுன்னா ஆட்கள், நாட்கள், நீளம்னு எழுதிக்கணும். இப்ப பாருங்க, 20 ஆட்கள் 56, அதாவது எந்த நமக்கு கொஸ்டின் கேட்கிறாங்களோ அதை கடைசியில கொண்டு போயிடணும். இந்த இடத்துல கொஸ்டின் மார்க். ஆட்கள், நாட்கள், நீளம்னு போட்டோம். 20 ஆட்கள் 56 மீட்டர் நீளமுள்ள சோத்தை கட்டுறதுக்கு 6 நாள் ஆச்சு. அதே 35 பேரு 3 நாட்கள் வேலை செஞ்சா அந்த சோறை கட்டுறதுக்கு எத்தனை மீட்டர் செவுத்து கட்டிருப்பாங்க? இதுதான் கணக்கு. இப்ப பாருங்க, இங்க கொடுக்கப்பட்ட பின்னத்தை தலைகீழாக எழுதுவோம். இங்க அப்படியும் பார்க்கணும். இங்க 20 பேர் வேலை செஞ்சா 56 மீட்டரை கட்டிவிடுவாங்க. அதே 35 பேர் வேலை செஞ்சா 20 பேர் வேலை செய்யறாங்க. 20 பேர் வேலை செஞ்சா 56 மீட்டர் கட்டி விடுறாங்க. அதே 35 பேர் வேலை செஞ்சா எத்தனை மீட்டர் நீளத்தை கட்டுவாங்க? இதுதான் நம்ம கணக்கு. இங்க கொடுக்கப்பட்ட பின்னத்தை தலைகீழா எழுதணும். கொடுக்கப்பட்ட பின்னா 35/20. இதுக்கு அடுத்து இங்க
இங்க ஆட்கள் குறைஞ்சிருக்கு, நாட்கள் குறைஞ்சிருக்கு. இங்க 6 நாள் செஞ்சிருக்காங்க, 3 நாள். அப்படின்னா இதுவும் வந்து 3 நாள் அப்படின்னா இங்கேயும் தான் குறையும். இங்க குறைஞ்சிருக்குன்னா இங்கேயும் குறையும். அதனால இது வந்து அதே மாதிரி பின்னத்தை பார்த்தா தலைகீழ எழுதணும். 3/6. அதே மாதிரி அங்க இருக்கிற மீதி அந்த 56 எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். இப்ப அப்படியே அடிக்கடி பார்ப்போமா? 4 3 3 2 3 6 7 5 35 4 5 20. இதை ஃபர்ஸ்ட் அடிக்க நமக்கு தெரியணும். அதுக்கு அடுத்து 4 4 14 4 4 4 மீதி 1 4 14. 4 2 7 2 14. இங்க ஒரு 7 இருக்கு, இங்க ஒரு 7 இருக்கு. 7 7 பேருக்குன்னா 49 மீட்டர். 49 மீட்டர் நீளமுள்ள சுவரை இங்க வந்து கட்டுவாங்க. 35 பேரு 3 நாள் வேலை செஞ்சா 49 மீட்டர் நீளமுள்ள செவுத்து கட்டுவாங்க. ஓகேவா? புரியுதா? ஒரு தடவை நல்லா வீடியோ பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா? தேங்க்யூ.